بسم الله الرحمن الرحيم. பேரன்புமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களை படைச்சிருக்கான். ஆனால் அல்லாஹுவை தொழக்கூடிய பாக்கியம், அவனை நினைத்து பார்க்கக்கூடிய பாக்கியம், அவனை திக்ரு செய்யக்கூடிய பாக்கியம், அவனை பற்றி பேசக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு கொடுத்துருக்கானா சில பேருக்கு தான் கொடுத்துருக்கான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே சஹாபாக்களை வச்சு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மஸ்ஜித் நபவிக்கு போனால் அங்கே எப்போ பார்த்தாலும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோம்? ஹதீஸுகள், அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, இந்த துனியாவை அல்லாஹ் எப்படி படைச்சா, இந்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சஹாபாக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தினமும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹதீஸில் இந்த உலகத்தில் மிக சிறந்த ஒன்று ஒரு மனிதனுக்கு சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒன்று இந்த உலகத்தில் கற்றவனாக இரு, மார்க்க கல்வியை அல்லாஹ்வுடைய இல்மை படித்தவனாக கற்றவனாக இரு. அப்படி இல்லையா கற்கக்கூடியவனாக இரு. முதல்ல கற்றவனாக இரு, இரண்டாவது நீ கற்கக்கூடியவனாக இரு. கற்றவர்களிடத்தில் போய் நீ என்ன செய், நீ கற்றுக்கோ, அந்த வேலையை செய். 2. மூணாவது சொன்னாங்க, இல்லை அதுவும் நீ செய்யலை இதுவும் செய்யலையா, அவங்க கற்றுக் கொடுக்கறத கற்றுக்கிட்டவங்க கற்றுக் கொடுக்கறத நீ என்ன செய்ய, உட்கார்ந்து செவிமடுத்தாச்சு கேளு, டிஸ்டர்ப் பண்ணாது. சரியா? இது 3வது. 4வது சொன்னாங்க, இதுவும் உனக்கு செய்ய முடியலையா, கற்றவர் கற்றுக் கொடுப்பவர் சேர்ந்து கற்கக்கூடியவர் இவர்களுக்கு நீ உதவியாக இரு. 4 விஷயம் சொல்றாங்க. உலகத்தில் இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீ இரு, அதை தவிர்த்து நீ 5வதாக இருந்து விடாதே. இருந்தா என்ன விஷயம்? அல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு உரிய ஆளாகவும், அல்லாஹ் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் நம்மளை படைச்சி அனுப்புனானோ அதில் நம்ம அந்த நோக்கத்தை நிறைவேற்றாதவர்களாக ஆகிருவோம் அப்படிங்கிறதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ரிவாயத்தில் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகமே நாசம். அவங்க என்ன சொல்றாங்க? இந்த உலகமே நாசமானது, இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களும் நாசமானது, மூன்றை தவிர அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க. அந்த என்ன 3 அப்படின்னா, இந்த உலகத்தில் சிறந்தது, நிலையானது, அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை தரக்கூடியது 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று அல்லாஹ்வுடைய திக்ர், இன்னொன்று கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது. இந்த 3ஐயும் தான் சொல்றாங்க. பெருமைமிக்கவர்களே, இப்போ நம்ம இங்கே இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா இது லேசான விஷயம் கிடையாது. இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மஜ்லிஸ். இது மாதிரி மஜ்லிஸுகள் இந்த உலகத்தில் எங்கெங்கே எல்லாம் நடக்குதோ அங்கே எல்லாம் மலக்குமார்கள் வருகை தருவார்கள். நாம் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர்கள் ஆமீன் சொல்லி கபூலியத்துக்கு உறுதுணையாக இருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. இவ்வளோ பேர் இப்படி இருக்கும்போதும் இவ்வளோ பேராச்சும் நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமே, இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயம். பேர்மிக்கவர்களே, அல்லாஹ் ஆலமி அருவாகல நம்ம எல்லாத்தையும் படைச்சி வச்சிருந்தான். இந்த உலகம் கியாமத்து வரைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் பிறப்பார்களோ அந்த ரூஹ பூரா எல்லாம் முதல்லையே படைச்சிட்டான். படைச்சி ஆலமி அருவாகல வச்சு இருந்தான். இப்பயும் இருக்கு. இனிமேல் பிறக்கக்கூடியவர்கள் அங்கே தான் இருக்காங்க. நாமளும் பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தோம். அப்போ எல்லாத்தையும் படைச்சிட்டு அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா அப்படின்னு கேட்டான். நம்மளாம் என்ன சொன்னோம்? காலு பலா ஷஹீதனா அலா அன்ஃபுஸினா. நம்ம சொன்னோம், யா அல்லாஹ், நீ என்னுடைய ரப்பு தான், எங்களுடைய ரப்பு தான் நீ, நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அப்படின்ட்டு
அன்னைக்கு நம்ம அந்த ஆலமே அருவாகில் ரூஹுகளாக இருக்கும்போது நம்ம அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செஞ்சோம். அல்லாஹ் என்ன செஞ்சான்? சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, உங்களை இந்த துனியாவுக்கு நான் இறக்குறேன். என்னை நீங்கள் வந்து ரப்புன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, நான் இந்த துனியாவுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் இந்த துனியாவில் போய் எனக்கு பயந்தவர்களாக என்னை ரப்பு என்று ஏற்ற வண்ணம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு எனக்காக வாழ்ந்துட்டு என்னை நீங்கள் என்ன செய்யுங்க, பிறருக்கும் என்னை பற்றி எடுத்து சொல்லுங்க, என்னை பற்றி நீங்கள் பரப்புங்க. இப்படிலாம் நம்மள்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இதையெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி அப்படியே நீங்கள் வாங்க. நீங்கள் நாளை கியாமத்தில் வரும்போது இந்த வேலைகளை நீங்கள் பரிபூர்ணமாக செய்ததற்கு நான் உங்களுக்கு கூலி தருவேன் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பி வச்சான். நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நான் வந்து ஒவ்வொரு நாளும் இதை பற்றியே தான் பேசுகிறேன். நான் எதுக்கு அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு யாருக்காச்சும் மனசில் ஒரு டச் ஆகி அது ஒரு மனிதனுக்கு அது ஹிதாயத்தாக மாறிடுச்சு அப்படின்னா நான் சொர்க்கம் போகிறதுக்கு அதுவே எனக்கு காரணமாயிடும். பேசுகிறது வந்து முக்கியம் இல்லை, நம்ம பேசுகிறத கொண்டு எத்தனை பேர் உள்ளம் மாறுனுச்சு, அதுதான் மேட்ரு. இப்போ அல்லாஹ் வந்து இந்த நோக்கத்தில் நம்மளை அனுப்புனா, நம்ம சத்தியம் செஞ்சுட்டு வந்தோம். இங்கே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அங்கே அவனை வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி நீனாலாம் என் ரப்பு நான் சொல்லிவிட்டு இங்கே வந்து அப்படியே மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அல்லாஹ்க்கு வந்து நம்ம மேலே கோபம் வருமா வராது? அப்போ பேர்மிக்கவர்களே, நாம் அல்லாஹ்ட்ட செய்துட்டு வந்து அந்த சத்தியத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நம்ம சொல்லிடுவோம் எனக்கு தெரியல மறந்துட்டேன், நம்ம சொல்லுவோம் ஈஸியாக. அதுக்கு தான் நான் உங்களை படைச்சி வச்சுருந்தேன், இப்படி நான் கேட்டேன், நீங்கள் அதுக்கு இப்படி பதில் சொன்னீங்க. அது எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டிட்டு அதுக்கு ஒரு நபியை அனுப்பி அந்த வேதத்தை நம்ம கையில் தந்துட்டான். சரி, நம்மளுக்கு மறந்துருச்சு, அல்லாஹ் இப்போ நினைவு காட்டுறான்ல, ஏன் நம்ம அதை எடுத்து நடக்க மாட்டாங்கிறோம் அப்படின்னா, இதுதான் அல்லாஹ்வுக்கு நம்மளுக்கும் உள்ள அந்த பிரச்சனை. அல்லாஹ் வந்து என்னையே ஏற்று நடங்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் நினைவு காட்டுறான். இருந்தும் நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறோம். பெருமைமிக்கவர்களே, நாம் வந்து இந்த ஷரியத்தில் நுழையிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஷரியத்தில் நுழையிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த ஷரியத்தை அடைந்து அதன் பின் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானம்னு ஒன்று இருக்குது. அந்த ஞானத்தை நம்ம எப்போ அடைகிறது? அந்த ஞானத்தை அடைந்தவர் தான் நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ் சொல்கிறவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் தான் வருவாங்க. ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னா அதை படிக்கிறது செய்கிறது மட்டும் இல்லை, அதில் உள்ள டேஸ்ட்டை வந்து நம்ம அறிகிறது. எதாக இருந்தாலும் அல்லாட்ட பேசுறது. ஷரியத் என்ன சொல்லுது? இஷா தொழுகிறியா? அல்லாஹ் நான் இஷாவுடைய 4 ரக்காத்து ஃபர்ல கிபிலா முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு மலக்குமார்களை வச்சு நம்ம சாட்சி சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்ற மனிதன் எப்படி நியத் வைப்பானா, யா அல்லாஹ் நீ கடமையாக்கின இந்த இஷாவுடைய 4 ரக்காத்து ஃபர்லை கிபிலா முன்னோக்கி உனக்காக தொழுகிறேன்னு சொல்லுவான். அவன் நேரடியாக அல்லாஹ்ட்டே பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பில் போட்டாங்க. மலக்குமார்கள் வந்து சொல்லுங்க நபியே, நாங்கள் அப்படியே இந்த பூமியை பிரட்டிடுறோம், அதை செஞ்சிடுறோம், இதை என்னை படைச்சவன் பார்த்துக்கிறோம். இந்த நம்பிக்கை, இந்த சிந்தனை வந்து ஒரு மூமினுக்கு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி பயானா தான் சஹாபாக்களுக்கு அவங்க உரை நிகழ்த்திய கடைசி உரை வந்து ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பெருசாக கூப்பிட்டு என்ன செய்யலை, பேசலை. ஏன்னா அவங்க மௌத்து நெருங்கிட்டாங்க கிட்டத்தட்ட. அப்போ அந்த மக்கள்கிட்டயே கேட்குறாங்க, நான் இஸ்லாத்தை பூர்த்தியாக உங்கள்கிட்ட எத்தி வச்சிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னா, இல்லை யார சொல்லலாம், நீங்கள் பரிபூரணமாக நீங்கள் எத்தி வச்சிட்டீங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஏன்னா தான் செஞ்ச வேலைக்கு அந்த மக்களையே சாட்சியாக்குறாங்க. நாளைக்கு வந்து அல்லாட்ட குற்றம் நிகழ்ந்துடக்கூடாதுல்ல. அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க, இல்லை யார சொல்லலாம், நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தை என்ன செஞ்சிட்டீங்க, எத்தி வச்சிட்டீங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு திரும்புகிறாங்க. திரும்பும்போது அலி ரலியல்லாஹு தஆலா வந்து பின்னாடியே போனாங்க. பின்னாடியே போய் யார சொல்லலாம்,
உண்மையிலேயே நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். திருப்பியும் கேட்டாங்க. இப்படியே 3 தடவை கேட்டாங்க. 3 தடவைக்கு பின்னாடி சொன்னாங்க, அலியே, இன்னொரு மார்க்கத்தில் ஒரு ஞானம் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் சில விஷயங்களை நம்மளுக்கு நம்மளுடைய உள்ளத்தில் போடுவான், உதிப்பில் போடுவான். இது நம்ம மக்கள்கிட்ட சொன்னால் குழம்பிடுவாங்க. சரியா? அப்போ அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஷரியத்தை மூலமாக நாம் அதை பேணி ஒரு கருத்தை யோசிக்கிறோம்ல, அதில் நம்ம இன்வால்வ் ஆகணும். சும்மா சிங்சாயா படித்தாலும் வராது. ஒரு விஷயத்தை படித்து அதை செயல்பட்டு அதை நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அல்லாஹ் அதனுடைய ஃபஹ்மியத்தை நம்ம உள்ளத்தில் போடுவோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் அஜயத்துக்கு லேட் ஆகிடுச்சு போல். அதனால் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்ட்ட நம்ம ஒரு ஜட்ஜி பண்ணிட்டு வந்தோம், இங்கே நம்ம வேற என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய உள்ளங்களை மாற்றி நம்மளுடைய வேலைகளை குறைத்து என்ன வியாபாரம் செய்யுங்க, என்ன வேலை செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளும் சில மணி நிமிடங்களாவது என்ன செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கொள்வதற்கு ஒரு இடத்துல நம்ம ஒன்று சேரணும். குறிப்பாக எல்லாத்துக்கும் விளங்கிக்கிற ஒரு விஷயம், நாம் எப்படியோ டிசைனாக வீடு கட்டுறோம். ஆனால் தொழுவுறத்துக்குன்னு ஒரு ரூம் நம்ம ஒதுக்குறோமாண்டா இல்லை. தொழுவுறத்துக்குன்னு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு ரூமை ஒதுக்குங்க. அதில் குரான், ஹதீஸ், திக்ரு, அங்கே போனாவே அந்த சிந்தனை தான் வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூமை ஏற்படுத்தி பெண்கள் தொழுவுறது, நம்மளுக்கு வெளியில் தொழவு முடியலைன்னா அங்கே தொழுவுறது, அங்கே உட்காந்து குரான் ஓதுறது, திக்ரு செய்கிறது, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்படி நீங்கள் செய்கிறதுக்கே அல்லாஹ் ஒரு பெரிய சன்மானத்தை நம்மளுக்கு தருவான். நம்ம வீடும் பரக்கத்தாக விளங்கும், அல்லாஹ்வுடைய நூறு ஜொலிக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி வாழக்கூடிய மக்களில் அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.